வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எதுவும் நிரந்தரமானது அல்ல. எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளும் கூட மாற்றத்தை சந்திக்கும். எனவே கவலையற்று இருங்கள் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். இன்றைய தலைப்பு எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகள். இதை பற்றி விரிவாக விளக்கம் தருவதற்காக நம்மிடையே சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் வந்துள்ளார்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையில் இயக்குனராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், நம்முடைய எண்ணங்கள் தற்சமயம் நேர்மறையானதாக இருக்கிறதா அல்லது எதிர்மறையான எண்ணங்களுடன் இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியுமா? அதற்கு எதுவும் மீட்டர் இருக்கிறதா, ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? அதை பற்றி கூற முடியுமா? உங்கள் கேள்வி ரொம்ப சரியானது. ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த எண்ணம் நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்று. அப்போ வந்த பிறகு அது செயலில் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய எண்ணங்களை ஒத்து தான் நம்மளுடைய உணர்வுகள் வருது, உணர்வுகளை பொறுத்து தான் நம்மளுடைய செயல் வருகிறது, செயலை பொறுத்து எதிர்வினை வருகிறது, அதன் மூலமாக நம்பிக்கைகள் வருகின்றது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக நம்மளுடைய எண்ணங்கள் வந்த பிறகு அதை கண்டுபிடிக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை மாற்றி அமைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். வள்ளுவர் பெருந்தகை இதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று கூறுகின்றார். ஆக மனசுல நம்ம மாசோட இருக்கக்கூடாது. இந்த மாசுன்னு நம்ம எதை சொல்லுகின்றோம் அதை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். எப்படி நம்ம பொல்யூஷன் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையில் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ, அதே மாதிரி மனதில் மாசு என்று நாம் எதை கூறுகின்றோம் என்றால் 5 தீய குணங்கள், விகாரங்கள் என்று கூறப்படுகின்றது ஆன்மீகத்தில். அந்த காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகங்காரம், இந்த உணர்வுகளுடைய அடிப்படையில் நமது எண்ணங்கள் எழுப்பப்பட்டால் அதைத்தான் நம்ம தீய எண்ணங்கள் என்று கூறுகின்றோம், எதிர்மறையான எண்ணங்கள் என்று கூறுகின்றோம். ஆக உணர்வினுடைய ஆதாரத்தில் நாம் அவைகளை கணக்கீடு செய்து கொள்ள முடியும். ஆக நமக்கு எழுகின்ற எண்ணம், நம்முள் எழுகின்ற இந்த எண்ணம் நேர்மறையானதா எதிர்மறையானதா என்பதை அந்த தீய உணர்வுகளின் அடிப்படையில் அவைகள் இருக்கின்றனவா இல்லையா என்று நாம் கண்டுகொள்ளும் பொழுதே அந்த எதிர்மறை எண்ணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உணர்வுகள் வந்த பிறகுதான் நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறையானதாக இருக்கிறதா அல்லது நேர்மறையானதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. உணர்வுகளுடைய அடிப்படையில் எழுகின்ற எண்ணங்களை வைத்து நாம் தரம் பிரித்து உணரலாம் என்று நான் கூற விரும்புகிறேன். ஓகே. எதிர்மறை எண்ணங்கள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூற முடியுமா? நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு என்பது இருக்கின்றது. இப்போ நேர்மறையான எண்ணங்களை கொள்ளும்போது அதனுடைய விளைவுகள் எப்போதும் நமக்கு நேர்மறையானதாக இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களை கொள்ளும்போது அதனுடைய விளைவுகள் எதிர்மறையாகவே இருக்கின்றன. இதில் முக்கியமாக 4 விஷயங்களை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். ஒன்று நம்பிக்கையின்மை. இதற்கு காரணமாக இருப்பது நமது எதிர்மறையான எண்ணங்கள். இரண்டாவது ஆர்வமின்மை. இதற்கும் காரணமாக இருப்பது நமது எதிர்மறை எண்ணங்கள். ஆக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆர்வமாக செய்யும் போது அதை தொடர்ந்து செய்கின்றோம். எவ்வளவுதான் நமக்கு தடைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவற்றை நாம் எதிர்கொள்ள நமக்கு தேவையாக இருப்பது ஆர்வமும் உற்சாகமும் தான். ஆகவே ஆர்வத்தின் மூலமாக நாம் செய்கின்ற எந்த செயலையும் நாம் சரியாக செய்யவும் முடிகிறது, சிறப்பாகவும் செய்ய முடிகின்றது, நமது லட்சியத்தை நோக்கி நாம் வெற்றி நடையும் போட முடிகின்றது. ஆகவேதான் இந்த ஆர்வமின்மைக்கு காரணமாக இருப்பது இந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதனுடைய விளைவாக நாம் பார்ப்பது நம்மளுடைய தன் படைப்பு எதுவோ அதற்கே நாம் கைதியாக ஆகிவிடுகின்றோம். உதாரணமாக எப்படி ஒரு சிலந்தியானது
தான் நெய்த அந்த வலையிலேயே தான் மாட்டிக்கொள்வதை போன்று நம்முடைய உணர்வுகளுக்கே நாம் அடிமையாகி விடுகின்றோம். நம்முடைய படைப்புகள் எதற்கோ அதற்கே நாம் கைதியாக ஆகிவிடுகின்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், அதாவது ஒரு பால் இருக்கின்றது. அந்த பாலிலே ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றோம், அது தயிராக ஆகிவிடுகின்றது. அதுக்கு நாம் சில சங்கடங்களை கொடுக்கின்றோம், அது வெண்ணெயாக ஆகின்றது. அதற்கு நாம் மிகுந்த சங்கடத்தை கொடுக்கின்றோம், அது நெய்யாக ஆகிவிடுகின்றது. ஆக ஒரு நாள் பயன்படுகின்றது பால், அடுத்த நாள் வீணாகி விடுகின்றது. அதையே நாம் தயிராக ஆக்கிவிடும் பொழுது அது இன்னும் 2 நாட்களுக்கு தாங்குகின்றது. அதையே நாம் வெண்ணெயாக ஆக்கிவிடும் போது மேலும் 3 நாட்களுக்கு அவை பயன்படுகின்றது. அதையே நாம் நெய்யாக ஆக்கிவிடும் போது அது பல காலங்களுக்கு வீணாகாமல் இருக்கின்றது. ஆக ஒரு நாளில் வீணாக போகக்கூடிய ஒரு பாலிலே என்றுமே வீணாகாத நெய் இருப்பதை போன்று நமது மனதிலே பல சக்திகள் இருக்கின்றன, ஆக்கப்பூர்வமான சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளை நாம் வெளிக்கொணர்வதற்கு முதலில் நேர்மறையான, அதாவது நல்ல எண்ணங்களை நாம் பதிய வைக்க வேண்டும். எப்பொழுது நல்ல எண்ணங்களை கொண்டு நாம் சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுகின்றோமோ, ஆக நாம் பலவிதமான நம்மை நாம் சோதனை செய்யக்கூடிய அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்கின்றோமோ, அதற்கேற்ப நாம் சிறந்த ஒரு மனிதனாக வாழ முடிகின்றது. ஆகவேதான் நாம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே, அதாவது எண்ணம் எழும்பொழுதே நமது எண்ணம் நேர்மறை எண்ணமாக இருக்க வேண்டும் என்று. ஆக இந்த எதிர்மறையான எண்ணங்களை கொள்வதனால் நாம் நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். தன்னம்பிக்கை என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் சரி, அல்லது எந்த ஒரு லட்சியத்தை நாம் நோக்கி நடந்தாலும் சரி, முதலில் நமக்கு தன்னம்பிக்கை வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது தைரியம் வேண்டியதாக இருக்கின்றது. என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த காரியத்தை முடிக்க செய்கின்றது. என்னால் முடியுமா என்ற கேள்வி நமது மனதிலே எழும்பிவிட்டால் அந்த காரியத்தை நம்மால் திறம்பட செய்யவே முடியாது. நிச்சயமாக நாம் அதில் வெற்றியும் அடைய முடியாது. ஆகவே வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்தோமானால் இந்த விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கூட தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர்களால் செய்ய முடியுமா முடியாதா என்ற கேள்வி இல்லாமல் அவர்களுடைய மனம் அறுதியிட்டு உறுதியாக இருந்தது, இதில் நான் வெற்றியை அடைந்தே தீருவேன் என்று. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், இந்த ஸ்போர்ட்ஸ்ல கூட வெற்றி பெறுபவர்கள் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில முக்கியமான இந்த விஷயத்தை கூறுகின்றார்கள், என்னால் முடியும் என்று நம்புங்கள். ஆக நம்பிக்கை என்பது அஸ்திவாரமாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை இன்மையை நமக்கு கொடுப்பது எது என்றால் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமது மனதில் முதலில் சந்தேகத்தை எழுப்புகிறது. அந்த சந்தேகமானது கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது. இந்த கேள்விக்குறியானது எங்கிருந்து வருகின்றது என்றால் ஆச்சரியக்குறியிலிருந்து தான் வருகின்றது. உதாரணமாக இதை உங்ககிட்ட நான் நடைமுறை வாழ்க்கையினுடைய ஒரு எடுத்துக்காட்டு மூலமாகவே கூற விரும்புகின்றேன். இவர்களா இப்படி என்று கேள்வி முதலில் ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த ஆச்சரியக்குறியானது யார் கண்டார்கள், எந்த புத்திலே எந்த பாம்பு இருக்கும் என்று ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆக முதலில் இவர்களா என்று ஆச்சரியப்பட்ட நாம், யார் கண்டார், எப்படிப்பட்டவர் இவர் என்று யாருக்கு தெரியும் என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதன் மூலமாக அவநம்பிக்கை வருகின்றது. ஆக அவநம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது ஆச்சரியப்படுவது. அதனால்தான் இறைவன் இந்த ஆன்மீக ஞானத்தில் நமக்கு கூறுகின்றார், நீங்கள் யார் மீதும் அல்லது எந்த ஒரு நிகழ்வின் மீதும் கூட நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். ஏனென்றால் இந்த உலக நாடக சக்கரத்தில் எது நடந்ததோ அதுவே தான் நடக்கின்றது. எது நடக்குமோ அது நன்மையைத்தான் உங்களுக்கு விளைவிக்கும், அது எந்த தீமையுமே உங்களுக்கு விளைவிக்காது. நடந்தது கூட நன்றாகவே தான் நடந்தது. கீதையினுடைய விளக்கம் இது. எது நடந்ததோ அதுவும் நன்மைக்கு தான், எது நடக்கின்றதோ அதுவும் நன்மைக்கு தான், எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நன்மைக்கு தான். ஆக இந்த கீதையினுடைய இந்த அளப்பரிய இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், நமது மனதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான்
இந்த ஆச்சரியப்படக்கூடிய மற்றும் கேள்வி எழுப்பக்கூடிய மனதிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். ஆக இந்த எதிர்மறையான எண்ணங்கள்ல கேள்விகின்ற எழுப்புகின்ற ஒரு மனமும் ஒன்றுதான் என்று நாம் கூறலாம். உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் கூட வரலாம். கேள்வி கேட்டாதானே அறிவு வளரும். நிச்சயமாக. அப்ப கேள்வி கேட்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அறிவை பெறுவதற்கு நாம் கேள்வி கேட்பதற்கும் நாம் ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு விஷயத்தில் கேள்வி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மனது எப்படி செயலாற்றுகிறது என்பதை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது, இல்லை அதை திறம்பட செயல்பட வைப்பது, அல்லது அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்க மாதிரி செய்ய வைப்பது நமது கையில் தான் இருக்கின்றது. ஆக இந்த பொறுப்பு உணர்ச்சி என்பது நமக்கு வருவதே நாம் எப்படி செயலாற்றுகின்றோம், அதாவது எனது மனது எப்படி செயலாற்றுகின்றது. ஆகவேதான் இந்த மனதில் எண்ணங்கள் எப்படிப்பட்ட படிப்படியான வளர்ச்சியை பெறுகின்றது என்று நம்ம பார்த்தோம். ஆக நாம இந்த எண்ணங்களினுடைய தன்மைகள், அவையினுடைய விளைவுகளை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதனால தான் இன்னைக்கு நிகழ்ச்சியல்ல எதிர்மறையான எண்ணங்களுடைய விளைவுகள்ல முதல்ல நம்ம பார்த்தது நம்பிக்கையின்மைக்கு காரணமாக இருக்கிறது இந்த எதிர்மறையான எண்ணங்கள். இரண்டாவது, ஆர்வமின்மைக்கும் காரணமாக இருக்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் தான். ஏன்னா பாருங்க, ஒரு செயலை நாம செய்ய ஆரம்பிக்கின்றோம், அல்லது ஒரு லட்சியத்தை நோக்கி நாம நம் பயணத்தை துவங்குகின்றோம். அந்த லட்சியத்தை எளிதாக அடைந்து விட முடியுமா? கண்டிப்பாக அதற்கு பல படிகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். இன்னொரு விதத்துல நான் என்ன சொல்றேன், தடைகள் அல்லது சவால்கள் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் காலம் மாறும் பொழுது புது புது பிரச்சனைகள் வருகின்றன. ஆக புது புது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த சவால்களை நாம் எதிர்கொள்ளாமல் நாம் நினைத்த வெற்றியை அல்லது லட்சியத்தை நாம் அடைய முடியாது. ஆகவேதான் இந்த ஆர்வம் என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆர்வம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கூட நாம் இலகுவாக தாண்டிவிட முடியும். இந்த ஆர்வமின்மை என்பதை மனச்சோர்வு என்று கொள்ளலாமா? இல்லை, ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. மனச்சோர்வு என்பது நாம செயலை செய்யாமே விட்டுறதுக்கு வாய்ப்பு அளிக்கின்றது. ஆனா ஆர்வம் என்பது செய்வோம், ஆனா அதை முழு மனதோட நாம செய்ய மாட்டோம். இதுல எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. இறை நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இங்கு நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு காட்டுல ஒரு மான் தன்னுடைய கன்றை ஈனுவதற்காக நேரம் வந்து விடுகின்றது. அதற்காக ஒரு நல்ல இடத்தை அது தேடுகிறது. அப்ப ஒரு புதர்கள் நிறைந்த இடம், ஆற்றுக்கு பக்கத்துல நல்ல இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுது. அதை கன்று ஈனுவதற்கான நிமிடமும் வந்து விடுகிறது. அந்த நேரத்துல தான் அது திரும்பி பார்க்குது, சுற்றுப்புற சூழல் அதுக்கு சரியாக இருக்கின்றதா என்று. ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கு. ஆறுக்கு மேல பார்த்தீங்கன்னா மேகமூட்டங்கள் கார் இருளாக வந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு எதிர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா காட்டு தீயானது பிடித்து அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேடன் கரெக்டா தன்னுடைய வில்ல நாணத்துல தொடுத்துறான் இந்த மானை நோக்கி. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு புலியானது இந்த மானை வேட்டையாடுவதற்காக தயாராக நிற்கின்றது. ஆக ஒரு பக்கம் அல்ல, ரெண்டு பக்கம் அல்ல, 4 பக்கங்களிலும் இதற்கு எதிரிடையான ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது மிக கொடுமையான கடுமையான சூழ்நிலை அந்த மானுக்கு. ஆமா, அதுல அப்பையும் கூட அந்த மான் எதை பற்றியும் கவலைப்படலை. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த கன்றை ஈன வேண்டும், அந்த கன்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் இறைவனை நினைத்து வேண்டுகிறது, இறைவா நீயே இதை பாதுகாப்பாயாக. இறைவனுடைய துணை எனக்கு இருக்கும்போது எந்த தீமையும் நினைக்க வைப்பதில்லை. நான் இப்பொழுது எனது கன்றை ஈண்டுகின்ற ஒரே செயலில் எனது கவனத்தை கொடுப்பேன் என்று கவனமுடன் இருக்கிறது. என்ன அதிசயம் பாருங்கள். எப்பொழுது திரண்டு வந்த மேகமானது மின்னலை கொடுத்ததோ அந்த மின்னலில் வேடனுடைய பார்வை போய்விடுகிறது. அவன் எந்த அம்பை செலுத்தினானோ அது குறி தவறி எதிரில் இருந்த புலியின் மீது பட்டு புலி இறந்து விடுகின்றது. ஒரு பக்கம் வந்த காட்டுத்தீயை பெரும் மழையானது அணைத்து விட்டது. ஆக அந்த மான் தன்னுடைய கன்றையும் மீண்டு விட்டது, பாதுகாப்பாகவும் இருந்தது. அதே போன்று வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன, யார் மூலமாக வருகின்றது
இப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்கிடையில் நாம் வாழ முடியுமா, நமது வாழ்க்கை ஒரு சுமூகமான வாழ்க்கையாக இருக்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். இறைவனுடைய குடை நிழலில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எப்பொழுது இறைவனுடைய பாலனையில் நீங்கள் இருப்பீர்களோ, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கின்றீர்களோ, அப்போது கவலையற்றவர்களாக எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ளாமல், எந்த கேள்விகளையும் எழுப்பாமல், நீங்கள் நிதர்சனமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமைத்து கொள்ள முடியும். பிரதர், மிக அழகாக கூறினீர்கள். இறைவனுடைய குடைநிழலில் நாம் இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட சங்கடமான, மோசமான, கடுமையான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த சூழ்நிலை மாறிவிடும். எனக்கு ஒரு உதாரணம் கூட ஞாபகம் வருது. வெண்ணெயிலிருந்து ஒரு முடியை எடுப்பது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தால் கூட இறைவனுடைய நினைவும் அவருடைய துணையும் நமக்கு அந்த வெண்ணெயிலிருந்து அந்த முடியை எடுப்பது எவ்வளவு எளிதோ, அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை நாம் எளிதாக கடந்து விடலாம் என்று புரிகிறது. ஆக நாம முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற விளைவு என்றால் நாம் நமது சுய கௌரவத்தை இழந்து விடுகின்றோம். எப்பொழுது இந்த சுய கௌரவத்தை இழக்கின்றோமோ, அதன் காரணமாக நம்மளுடைய உணர்வுகளில், நம்மளுடைய நடத்தைகளில், நம்மளுடைய செயல்களில் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நாம ஒரு மனிதன் சோஷியல் அனிமல் என்று கூறுவார்கள். மனிதனை சொல்லும்போது நாம் தனியாக வாழ முடியாது, கூட்டாகத்தான் வாழ்ந்து விட வேண்டும், பிறருடன் தான் நாம் வாழ வேண்டும். ஆக அங்கு சுமூகமான உறவு முறை அத்தியாவசியமாக இருக்கின்றது. தனி மனிதனாக ஒரு சன்னியாசாக நாம் இருப்பதில்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்றோம், அனைவருடன் இணைந்து வாழ்கின்றோம். ஆக குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது சமூக வாழ்க்கைக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் நமது உறவு முறைகளை சீராக வைத்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்காக நமது வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை முறையை சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆக வாழ்வியல் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியது நமது வாழ்க்கை முறையை சரி செய்து கொள்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. இந்த ராஜயோக வாழ்க்கை முறை, அதாவது யோகிக் லைஃப் ஸ்டைல் என்று கூறுகின்றோம். இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மறையான எண்ணங்களை பெறுவதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரே விஷயத்தை கூறுகின்றேன், அதிகாலையில் எழுவது. இந்த அதிகாலையில் எழுகின்ற பழக்கத்தினால் பலவிதமான நன்மைகள் நமக்கு விளைகின்றன. உதாரணமாக உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, நமது உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் கூட இது வெகுவாக உதவி செய்கின்றது. அதாவது காலையில் நீங்கள் விடியற் காலையில் 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் ஏஞ்சிங்கன்னா, அந்த நேரம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு செக்ரேஷனை பண்ணுது. அதன் மூலமாக நம்ம கேன்சர்லேருந்தே பாதுகாக்கப்படலாம் என்று இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்து இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, விழிப்புணர்வோடு நீங்கள் இல்லைனாக்கா, அந்த பீனல் கிளாண்ட் என்பது அதை சுரக்காது. ஆக ஒரு சின்ன விஷயம் பாருங்க, நம்ம அதிகாலையில் எழுகின்ற ஒரு பழக்கத்தை, இந்த யோகிக் லைஃப் ஸ்டைலில் இது முக்கியமான விஷயம். அதை படும்போது நாம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றோம், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கு. அதிகாலை எழும்போது இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா, நமக்கு அதிகமான நேரம் திட்டமிடுவதற்கும் அதை செயலாற்றுவதற்கும் கிடைக்கின்றது. ஏன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அவ்வளோ அமைதியாக இருக்கும். உங்களுடைய ஓசோன் லேயர் கூட கீழே வரைக்கும் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதுவே உங்களுக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கும். ஆக்சிஜனை நீங்கள் அதிகமாக உள்ளிழுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. ஆக உங்கள் பிரெயின் கூட ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா பிரெயினுக்கு ரொம்ப அத்தியாவசியமான சேவையாக இருப்பது இந்த ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜனை நம்ம உள்ளே பெறும்போது அதிகமாக நம்ம பெறுவதற்கு அந்த ஓசோன் லேயர் நமக்கு யூஸ் ஆகின்றது. ஆகவே அதிகாலையில் எழும்போது பாருங்க, நாம் நேரத்தையும் சேமிக்கின்றோம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துகின்றோம், நம்மளுடைய பிரெயினை ரொம்ப ஆக்டிவேட்டாக பண்ணுகின்றோம், பலவிதமான வியாதிகளிலிருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணவும் முடிகின்றது. மன ஆரோக்கியத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கிறது. நிச்சயமாக. ஆக இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம் என்றால், யோகிக் லைஃப் ஸ்டைலில் ஒரே ஒரு விஷயம்,
நாம் இந்த அதிகாலை எழுதன் மூலமாக எத்தனை நன்மைகள் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் ஒரு அத்தன்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல், ஒரு தூய்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். ஆக தூய்மை என்று கூறும்போது பொல்யூஷன் இல்லாமல் இருக்கின்றோம். இதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் என்பதை ஒரு மாசு என்று கூறினீர்கள். மாசு இன்று உலகத்தில் நம்ம ஏர் பொல்யூஷன் சொல்கிறோம், காற்று மாசடைந்து விட்டது. நிலம் மாசடைந்து விட்டது, லேண்ட் பொல்யூஷன் சொல்கிறோம். நீர் மாசடைந்து விட்டது, வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் புதுசாக மன மாசுன்னு சொல்கிறீங்க, மைண்ட் பொல்யூஷனுங்கிறத சொல்கிறீங்க. அப்போ எப்படி இந்த மூன்றும், ஏர், வாட்டர், லேண்ட், இது சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் இயற்கையும் எப்படி மாசுபடுத்துகிறதோ அதே மாதிரி இந்த மைண்ட் பொல்யூஷன், மன மாசுகளும் நம்மை சுற்றி சூழ்நிலைகளையும் உறவுகளையும் பாதிக்குமா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் வைப்ரேஷனாக பரவுகின்றன. நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை நிர்ணயிப்பதே நம்மளுடைய மன எண்ணங்கள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய, சர்ச்சில் இருக்கக்கூடிய, மசூதியில் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட், ஒரு வாத்தாவரன், ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டில் பார்க்க முடியறதில்லை. அதே மாதிரி எங்கே வேத புராணங்கள் படிக்கப்படுகின்றதோ, எங்கு மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் ஹை எனர்ஜி லெவல்ல இருக்கு. ஆக நம்ம ஹை எனர்ஜி லெவலை உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆதாரம் நாமளாகத்தான் இருக்கின்றோம். இது வெறும் பாட்டை போடுறனாலேயோ அல்லது வெறுமனே நீங்க ஊதுபத்தி கொளுத்தி வச்சாலோ அந்த இடத்துல வைப்ரேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. சைத்தன்யமான உயிர்ப்புள்ள ஆத்மானுடைய இந்த எண்ண அதிர் அலைகள் தான் அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றன. அதனால்தான் பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகளினுடைய தலைமையகமான மவுண்ட் அபுக்கு நீங்க வந்தீங்கன்னா இதை நேரடியாக கண்கூடாக காணலாம். காண்பது மட்டுமல்ல, நீங்க ஒரு அனுபவமும் செய்யலாம். எங்கேயுமே இல்லாத எனது மனது இப்போது எப்படி அந்த அமைதியை அடைகிறது, எப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றது, எப்படி ஒரு உற்சாகமான மனமாக ஆகின்றது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். பிரதர், இன்று எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விரிவாக கூறினீர்கள். குறிப்பாக அது நமக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறது, ஆர்வமின்மையை அதிகரிக்கிறது, சுய கௌரவத்தை இழக்கச் செய்கிறது, தன்னுடைய எண்ணங்களுக்கு தானே கைதியாகி விடுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் கூறினீர்கள். தினமும் அதிகாலை எழுந்திருந்து நாம் இறைவனை தியானிக்கும் பொழுது இந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நாம் நேர்மறை எண்ணங்களை அதிகரித்து கொள்ள முடியும். தினமும் சில ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நாம் இந்த நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும் என்றும் கூறினீர்கள். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகள். எண்ணங்களை வைத்து நம்முடைய உணர்வுகள் வருகிறது. உணர்வுகளை வைத்து நம்முடைய செயல் நிர்ணயிக்கப்படுகிறது. செயல்களை வைத்து அதனுடைய எதிர் விளைவுகள் அமைகின்றது. அந்த எதிர் விளைவுகளால் நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகள். நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மைக்கு காரணமாக இருப்பது எதிர்மறை எண்ணங்கள். ஆர்வமின்மை. ஆர்வமின்மைக்கும் காரணமாக இருப்பது எதிர்மறை எண்ணங்களே. ஆர்வத்தோடு நாம் ஒரு செயலை செய்யும்போது அது சரியாகவும் சிறப்பாகவும் மேலும் லட்சியத்தை நோக்கி வெற்றியும் அடையச் செய்கிறது. தனது படைப்பில் தானே கைதியாகுதல். எந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் நடந்தாலும் அதை அடைவதற்கான தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். இறைவனின் குடை நிழலில் நாம் இருக்கும்போது அது எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் எளிதான ஒன்றாக அது மாறிவிடும். சுய கௌரவ இழப்பு. நம்முடைய சுய கௌரவத்தை நாம் இழக்கும்போது நம்முடைய உணர்வுகள், நடத்தைகள், செயல்கள் ஆகிய அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டுவிடுகிறது. தினமும் அதிகாலை எழுந்து இறைவனை நினைத்து தியானம் செய்யும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.